கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம ரேண்டமாக நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது ஜாவாவில், அதுக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி ஜாவாவில் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம யூஸ்வலாக ரியல் லைஃப்பில் ரேண்டம் நம்பர்ஸ் எங்கே பார்ப்போம் அப்படின்னா நம்ம டைஸ் ரோல் பண்ணும்போது பார்ப்போம். இப்போ நீங்கள் டைஸ்லாம் விளாண்டுருக்கீங்க அப்படின்னா, லூடோ விளாண்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம டைஸை ரோல் பண்ணுவோம். அது வந்து 1லேருந்து 6 வரைக்கும் நம்மளுக்கு ரேண்டமாக ஒரு அவுட்புட் வரும் இல்லையா? அதை வந்து நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் மூலியமாக அதை பண்ண போகிறோம். எப்படி வந்து நம்ம ஒரு டைஸ் ரோலை ப்ரோக்ராமில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ரேண்டம் நம்பராக ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஜாவாவில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ரேண்டம் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டெலிஜியில் நீங்கள் ரேண்டம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா ரேண்டம்னு நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுது. java.util அப்படின்னு காமிக்குது. இந்த java.util அப்படிங்கிறது வந்து ஒரு பேக்கேஜ், அதில் வந்து ரேண்டம் அப்படின்னு ஒரு கிளாஸை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை நான் என்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேலே வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வருது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி com.cs in தமிழ்னு ஒரு பேக்கேஜ் கொடுத்து அது உள்ளார மெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ, அதே மாதிரியே இந்த ரேண்டம் கிளாஸை ஜாவாவில் ஏற்கனவே எழுதியிருக்காங்க. அதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க java.util அப்படின்னு ஒரு பேக்கேஜ் உள்ளார ரேண்டம் அப்படின்னு ஒரு கிளாஸை எழுதியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு இந்த ரேண்டம் அப்படின்னு எழுதியிருக்க இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாவா உள்ளார அந்த கிளாஸை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத காமிக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க ஜாவாவில் எழுதியிருக்கக்கூடிய இந்த கிளாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளால் மாற்ற முடியாது. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி அவங்க அந்த ரேண்டம் எழுதியிருக்காங்க அப்படின்னு. இப்போ இதில் மேலே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் ஜாவா யூட்டில் அப்படின்னு காமிக்கும். அதுக்கப்புறம் பப்ளிக் கிளாஸ் ரேண்டம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது ரெண்டும் தான் நம்மளுக்கு வந்து அவசியம். அதனால தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும் அந்த கிளாஸை. நம்ம இதே பேக்கேஜில் வேறு ஏதாவது கிளாஸ் எழுதியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ண தேவையில்ல. ஆனால் வேறு ஒரு பேக்கேஜில் ஏதாவது ஒரு கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்து முதல்ல அந்த பேக்கேஜ் நேமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த கிளாஸை அந்த பேக்கேஜ்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே ரேண்டம் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இந்த ரேண்டமை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணணும். நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வீடியோலே பார்த்தோம் இல்லையா? நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றத நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதனால் இப்போ நான் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ நான் ரேண்டம் அப்படின்னு ஸ்மால் ஆர் கொடுத்து ஒரு வேரியபிள் நேமை கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு நியூ ரேண்டம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரேண்டம் கிளாஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம டைஸை 5 வாட்டி ரோல் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 வாட்டியும் வெவ்வேறு அவுட்புட் வரும் இல்லையா நம்மளுக்கு? அந்த இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இப்போ ப்ரோக்ராமில் எழுத போகிறோம். இப்போ நம்ம 5 வாட்டி ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லூப்பை எழுதி அந்த லூப்பை 5 வாட்டி ரன் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னா ஃபார் லூப் எழுதி i = 1 அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு i <= 5 அப்படின்னு போட்டுட்டு i++ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஃபார் லூப்பில் நம்ம என்ன உள்ளே எழுதுகிறோமோ அது 5 வாட்டி ரன் ஆகும் இல்லையா? ஏன்னா நம்ம i = 1லேருந்து i = 5 வரைக்கும் இந்த லூப்பை ரன் பண்ணுறோம். ஒவ்வொரு வாட்டியும் 1 இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டைஸை ரோல் பண்ணி அது என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் நம்ம system.out.println அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி ரேண்டம் அப்படின்னு போட்டுட்டு டாட் அப்படின்னு சொல்லி இதில் நிறைய மெத்தட்ஸ் காமிக்குது நம்மளுக்கு இன்டெலிஜே. நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த நெக்ஸ்ட் இன்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு இன்டீஜர் வேல்யூவை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் நம்மளுக்கு எந்த இன்டீஜர் நம்பருமே வேணாம் இல்லையா? அதாவது 100, 200லாம் நம்மளுக்கு வேணாம். ஜஸ்ட்டு 1லேருந்து 6 வரைக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு வரணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா எந்த வேல்யூ வரைக்கும் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல இன்புட்டாக கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்ட் 6 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு 1லேருந்து 6 வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னும் ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 நம்பர் வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு 0லேருந்து 5 வரைக்கும் வந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு 0வும் வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 1லேருந்து 6 வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நெக்ஸ்ட் இன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இங்கே என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் மட்டும் நம்மளுக்கு அவுட்புட் பண்ணும். 0லேருந்து 5 வரைக்கும் இப்போ நம்மளுக்கு எடுத்துருக்கு. ஒருவேளை இதை நீங்கள் 100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது இப்போ என்ன அவுட்புட் வரும்னா உங்களுக்கு 0லேருந்து 99 வரைக்கும் அவுட்புட் வரும். நம்மளுக்கு என்ன வரணும்னா 1லேருந்து 6 வரைக்கும் வரணும் இல்லையா? அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம 6 கொடுத்துட்டோன்னா இப்போ நம்மளுக்கு 0லேருந்து 5 வரைக்கும் ரேண்டமாக அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு +1 பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் +1 அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு 0லேருந்து 5 வரைக்கும் வந்தது எப்பொழுதுமே 1ஆல் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அதனால் இப்போ வந்து 1லேருந்து 6 வரைக்கும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ 0லாம் வரக்கூடாது, நம்மளுக்கு 1லேருந்து தான் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 வந்திருக்கு, 6 வந்திருக்கு, 5, 4, 5 இந்த மாதிரி ரேண்டமாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் மறுபடியும் ரன் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் ரேண்டமாக வேறு வேல்யூஸ் வரும். இப்போ 3, 5, 4, 2, 3 அந்த மாதிரி வரும். இப்படி தான் நம்ம ஜாவாவில் ரேண்டம் வேல்யூஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணனால நம்மளுக்கு இன்டீஜர் வேல்யூஸ்லாம் ரேண்டமாக ஜென்ரேட் ஆகுது. இதுவே வந்து நீங்கள் டெசிமல் வேல்யூலாம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டபுள் அப்படின்னு ரேண்டம்லேயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ரேண்டம்லேயே நம்மளுக்கு விதவிதமாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய யூஸ் கேஸ் என்ன, நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த வேல்யூ வரைக்கும் வரணும் அப்படிங்கிறத இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார கொடுக்கலாம். 0லேருந்து அந்த வேல்யூக்கு முன்னாடி உள்ள வேறு வரைக்கும் தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த நெக்ஸ்ட் இன்ட் எடுத்துக்கும். நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளில் 1லேருந்து அந்த வேல்யூ வரைக்கும் வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக +1 அப்படின்னு ஒன்று போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இப்படி தான் நீங்கள் ஜாவாவில் ரேண்டம் வேல்யூஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணலாம் இந்த ரேண்டம் கிளாஸை யூஸ் பண்ணி. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.